தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். 1 தெசலோனிக்கர் 1:5. நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவில் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு அறிவிக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் அறிவிக்கிறார்? மிகுந்த உள்ள உறுதியோடு, வெறும் சொல்லளவில் அன்றி கடவுளின் வார்த்தை மிகுந்த உள்ள உறுதியோடு, உறுதிப்பாட்டோடு அறிவிக்கிறார். தூய ஆவியானவரிடமிருந்து வருகின்ற வல்லமையோடு அறிவிக்கிறார். ஆண்டவரின் வார்த்தை சாதாரணமாய் அறிவிக்கப்பட்டால் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது, மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஆண்டவரின் வார்த்தை அது செயல்முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது அந்த மனிதரின் வாழ்விலிருந்து வல்லமையோடு தூய ஆவியானவரின் தூண்டுதலால் வெளிவருகின்ற பொழுது அது ஆசீர்வாதமான ஒன்றாக மாறுகிறது. மிகுந்த உள்ள உறுதியோடு கடவுளின் வார்த்தை ஒருவரிடமிருந்து வெளிவருகின்ற பொழுது அது ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. திருத்தூதர் பவுல் கடவுளின் வல்லமையோடு தெசலோனிக்கருக்கு ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்கிறார். மிகுந்த உள்ள உறுதியோடு அறிவிக்கிறார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவரின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதை எப்படிப்பட்ட நிலையில் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், எப்படியான நிலையில் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே உம்முடைய வார்த்தை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தூய ஆவியானவரின் வல்லமை என்னுடைய வாழ்விலே உம்முடைய வார்த்தையின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் வந்தடைகிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் சப்தத்தை நான் எப்படி ஆசீர்வாதமாய் உள்வாங்குகின்றேனோ அதுபோன்று என்னுடைய செயல்களிலும் அதே ஆசீர்வாதத்தை நான் வெளிப்படுத்துவேனாக. என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.